ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாசிகளினுடைய பொருளாதார முக்கியத்துவம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரயோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது தாவர பெரும்பிரிவின் நீர் நில வாழ்வன. தாவர பெரும்பிரிவோட நீர்நில வாழ்வன அப்படின்னு யாரும் சொல்லலாம் அப்படின்னா இந்த பிரயோபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம முன்ன டாபிக்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாசிகளுடைய உடல் அமைப்பு, பாசிகளுடைய பல்வேறு வகையான உடல் அமைப்பை வந்து பார்த்தோம். பெரும்பாலும் அந்த பாசிகள் வந்து எங்க தான் வாழும் அப்படின்னா நீர்ல தான் வாழும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ பாசிகள்ல காணப்படக்கூடிய சில பண்புகள் என்னென்ன பண்புகள் அப்படின்னா, அதாவது ஈருடல வளரியல்பு, அடுத்து வந்து பார்த்தோம்னா கவட்டை கிளைத்தல், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பாரன்கைமா திசு வளர்ச்சி. சோ இந்த ஈருடல வளர இயல்பு ஆல்ரெடி பாசிகள்ல பார்த்தோம். அதாவது ஈருடல வளர இயல்பு அப்படின்றது பார்க்கும்போது எக்ஸாம்பிள் வந்து யாரை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிஜெல்லா அப்படின்றத பார்த்தோம். சோ அந்த ஃப்ரிஜெல்லா தாவரத்துல வந்து பார்த்தோம்னா சில உடலங்களானது ஒரே இதுல எப்படி இருக்கும், சிலது வந்து இப்படி பிளைனா இருக்கும். சோ அதான் ஈருடல வளர இயல்பு அப்படின்னு சொல்றோம். கவட்டை கிளத்தல் அப்படின்னா, அதாவது அது வரைக்கும் இப்படி நேரா போயிட்டு இருந்த ஒரு பாசினமானது வந்து முதல் முறையா இப்படி கப்பு மாதிரி சோ ரெண்டா இப்படி பிரிய ஆரம்பிக்குது, கவட்டை கிளைத்தல். சோ பாரன்கைமா திசு வளர்ச்சி. சோ இந்த மூணு பண்புகள் தான், அதாவது பாசிகள் இருக்கக்கூடிய இந்த மூணு பண்புகள் ஈருடல வளர்வு, கவட்டை கிளைத்தல், பாரன்கைமா திசு வளர்ச்சி. சோ இந்த பண்புகள் அடிப்படையில தான், இந்த பண்புகள்ல இருந்துதான் யார் வந்து தோன்றினாங்க அப்படின்னா இந்த பிரயோபைட்டுகள் வந்து தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது அப்படின்றாங்க. அதாவது இந்த பாசிகள் இருக்கக்கூடிய இந்த பண்புகள், அதாவது இந்த ஈருடல வளர இயல்பு, கவட்டை கிளைத்தல், பாரன்கைமா திசு வளர்ச்சி, சோ அந்த பண்புகளோட அடிப்படையில தான் இந்த பிரயோபைட்டுகள் வந்து, அதாவது பிரயோபைட்டுகளோட மூதாதையர்கள் அப்படின்னு யாரும் சொல்லலாம் அப்படின்னா நம்ம பாசிகளை சொல்லலாம். சோ அந்த பாசிகள்ல இருந்து தான் பிரயோபைட்டுகள் தோன்றி இருக்கு. இந்த கருத்துக்களின் அடிப்படையில் பாசிகள்ல இருந்து பிரயோபைட்டுகள் வந்து தோன்றி இருக்கலாம் அப்படின்ற கருத்து வந்து நிலவப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பண்புகள், அதாவது சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ இந்த பண்புகள், அதாவது பிரயோபைட்டுகள் வந்து பிரயோபைட்டுகள்ல காணப்படக்கூடிய சில பண்புகள் வந்து எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னா பாசிகள் இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ரைட். சோ இந்த பிரயோபைட்டுகள் அப்படின்றது எங்க வாழும் அப்படின்னா, அதாவது பெரும்பாலும் எங்க வாழும் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து ஈரமான நிழலான, ஓகேவா, பெரும்பாலும் ஈரமான நிழலான பகுதிகளில் வளரக்கூடிய எளிய நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். யார் அப்படின்னா இந்த பிரயோபைட்டுகள். சோ பிரயோபைட்டுகள் அப்படின்றது பெரும்பாலும் எங்க வாழும் அப்படின்னா, சோ ஈரமான நிழலான பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு எளிய நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு யார சொல்லலாம் அப்படின்னா இந்த பிரயோபைட்டுகளை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிரயோபைட்டுகள்ல வந்து, அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வாஸ்குலர் திசுக்களான, யாராவது சொல்லுவோம் வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்றது சைலம் மற்றும் புளோயம். சோ இந்த சைலம் மற்றும் புளோயம் வந்து இந்த வாஸ்குலர் திசுக்களான சைலமும் புளோயமும் கிடையாது. அப்ப இதனால இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பிரயோபைட்டுகளை வந்து வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவாத தாவரங்கள் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா இந்த பிரயோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவாத தாவரங்கள். சோ வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்றது எது சேர்ந்தது வாஸ்குலர் திசுக்கள் சொல்றோம், சைலமும் புளோயமும் சேர்ந்ததுதான் வாஸ்குலர் திசுக்கள். சோ அப்ப இங்க வந்து சைலமும் கிடையாது, புளோயமும் கிடையாது. அதனால இது வந்து வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்க பெரும்பாலும் எங்க தான் வாழ்வாங்க அப்படின்னா
நிலத்துல தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை வந்து நிறைவு செய்வதற்கு யார் தேவை அப்படின்னா நீரை தான் நம்பி இருக்கிறாங்க. வாழ்க்கை சுழற்சியை வந்து நிறைவு செய்வதற்கு யார் தேவை? நீர் தேவை. சோ அதனாலதான் இவங்க தாவர பெரும்பிரிவின் நீர் நில வாழ்வன அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நீர் நில வாழ்வன அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. யார் அப்படின்னா இந்த பிரியோபைட்டுகள். ஓகேவா? சோ அதாவது இந்த பிரியோபைட்டுகள் அப்படின்றவங்க எங்க வாழ்வாங்க அப்படின்னா எங்கன்னா ஈரமான நிழலான பகுதிகளில் வளரக்கூடிய எளிய நிலவாழ் தாவரங்கள் சொல்றோம். வாஸ்குலர் திசுக்கள் கிடையாது. வாஸ்குலர் திசுக்கள்னா யார் யாரு? சைலம் மற்றும் புளோயம். சோ வாஸ்குலர் திசுக்கள் இல்லாதனால வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவாத தாவரங்கள் சொல்றோம். அதாவது வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்வதற்கு யார் தேவைன்னா நீர் தேவை. சோ அதனால இது வந்து தாவர உலகத்தோட நீர்நில வாழ்வன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து சோ சிவராம் கேஷியா. இந்த சிவராம் கேஷியா அப்படின்றது வந்து பாத்தோம்னா 1882 இருந்து 1934 வரைக்கும். சோ இவர் வந்து இந்திய பிரையாலஜியின் தந்தை. இந்திய பிரையாலஜியின் தந்தை அப்படின்னு சொல்றோம். பிரையாலஜி அப்படின்னா பிரியோபைட்டுகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு பிரையாலஜி அப்படின்றது. ஓகேவா? சோ அப்ப இந்திய பிரையாலஜியின் தந்தை அப்படின்னு சொல்லி யார் சொல்றோம் அப்படின்னா சிவராம் கேஷியா அப்படின்றவரை வந்து சொல்றோம். இவர் வந்து இந்திய பிரையாலஜியின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இவர் வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு புத்தகத்தை வந்து எழுதி இருக்கிறாரு. சோ என்ன புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்திய பிரையாலஜியின் தந்தை அப்படின்னு யார் சொல்றோம் அப்படின்னா சிவராம் கேஷியா அப்படின்றவரை சொல்றோம். இவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதிக்கிறாரு. அதாவது என்ன புத்தகம் அப்படின்னா லிவர் வேர்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் and Punjab plains. சோ இவர் வந்து அதாவது சிவராம் கேஷியா அப்படின்றவர் என்ன சொல்றோம் அப்படின்னா 1882 1934 இவர் இந்திய பிரையாலஜியின் தந்தைன்னு சொல்றோம். இவர் வந்து அதாவது இந்த பிரியோபைட்டுகளை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. சோ லிவர் வேர்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் பஞ்சாப் பிளைன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை வந்து நூலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து சில பிரியோபைட்டுகள் புதுசா வந்து பிரியோபைட்டுகளை வந்து கண்டுபிடிச்சுக்கிறார். சோ என்னென்ன பிரியோபைட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது சின்ட்ரோ சோனி எல்லா இது ஒரு பிரியோபைட். சின்ட்ரோ சோனி எல்லா சாச்சியா சிவாடி எல்லா ஸ்டீஃபன். ஓகேவா? சிவாடி எல்லா சோ இவர் வந்து அச்சின் சோனி எல்லா சாச்சியா சிவாடி எல்லா ஸ்டீபன் சோனி எல்லா சோ இந்த பிரியோபைட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு சொல்றோம். யார் அப்படின்னா இந்த சிவராம் கேஷியா. சோ இந்திய பிரையாலஜியின் தந்தைன்னு சொல்றோம். லிவர் வேர்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஹிமாலயன்ஸ் அண்ட் பஞ்சாப் பிளைன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. சோ இவர் வந்து அச்சின் சோனி எல்லா சாச்சியா சிவாடி எல்லா ஸ்டீபன் சோனி எல்லா அப்படின்ற புதிய பிரியோபைட்டுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து இந்த பிரியோபைட்டுகளுடைய பொது பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொது பண்புகள் அப்படின்னு சொல்றோம். பிரியோபைட்டுகளோட பொது பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது சோ இங்க வந்து பார்த்தோம்னா அதாவது உண்மையான வேர் தண்டு இலை என வேறுபாடுறாத ஓகேவா? உண்மையான வேர் தண்டு இலை என வேறுபாடு உறாத கேமிட்டோபைட் சந்ததி
சந்ததி, அதாவது கேமிட்டோபைட் சந்ததி மாற்றம் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அதாவது உண்மையான வேர் தண்டு இலை அந்த மாதிரி வேறுபாடு உறாதுன்னா அந்த மாதிரி அமைப்பு இருக்காது. உண்மையான வேர் தண்டு இலை அப்படின்ற அமைப்பு இருக்காது. சோ உண்மையான வேர் தண்டு இலை என வேறுபாடு உறாத கேமிட்டோபைட் சந்ததி மாற்றம் காணப்படக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். எங்க அப்படின்னா இந்த பிரியோபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த பிரியோபைட்டுகள் எங்க தான் வாழும் அப்படின்னா நிலத்துல தான் வாழும் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் நிலத்தில் வாழும். ஆனா சிலது வந்து நீர்ல வாழுது. யார் அப்படின்னு பார்க்கும்போது ரிக்ஷியா ஃப்ளூட்டியன்ஸ். இந்த ரிக்ஷியா ஃப்ளூட்டியன்ஸ் அப்படின்றது வந்து எங்க வாழுது அப்படின்னா நீர்ல வாழுது அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் நிலத்துல தான் வாழும். ஆனா இந்த ரிக்ஷியா ஃப்ளூட்டியன்ஸ் அப்படின்றது வந்து எங்க வாழும் அப்படின்னா நீர்ல வாழும். மற்றும் ரிக்ஷியா ஃப்ளூட்டியன்ஸ், ரிக்ஷியா மற்றும் ரிக்ஷியா ஃப்ளூட்டியன்ஸ் அப்படின்ற ரெண்டு பேருமே வந்து எங்க தான் வாழ்வாங்க அப்படின்னா நீர்ல தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இங்க வாழ்க்கை சுழற்சி வந்து பார்த்தோம்னா வாழ்க்கை சுழற்சி பெரும்பாலும் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கேமிட்டோபைட்டை சார்ந்தது, கேமிட்டோபைட்டை சார்ந்தது அப்படின்னு சொல்றோம். வாழ்க்கை சுழற்சி வந்து நிறைவு செய்யணும்னா கம்ப்ளீட்டா அது வந்து யாரை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா கேமிட்டோபைட்டை வந்து சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து பார்த்தோம்னா அதாவது உடலமானது மாஸ்கள் மற்றும் கொம்பு தாவரங்கள், மாஸ்கள் மற்றும் கொம்பு தாவரங்கள் என உடலம் மாறுபட்டு காணப்படுது. உடல் அமைப்பானது வந்து இங்க எப்படி இருக்குன்னா மாஸ்கள் மற்றும் கொம்பு தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். ரைட். சோ இங்க மாஸ்கள்ல வந்து பார்த்தோம்னா மாஸ்கள்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையான மாஸ்கள்ல வந்து பார்த்தோம்னா வேர் தண்டு இலை, வேர் தண்டு இலை என அதாவது என்ற அமைப்பு காணப்பட்டாலும் உண்மையான வேர் தண்டு இலையை ஒத்தது அல்ல அப்படின்னு சொல்றோம். எதுல அப்படின்னா மாஸ்கள். சோ மாஸ்கள் வந்து பார்த்தோம்னா வேர் தண்டு இலை போன்ற அமைப்பு காணப்படும் சொல்றாங்க. ஆனா வேர் தண்டு இலை போன்ற அமைப்பு காணப்பட்டாலும் அது உண்மையான வேர் தண்டு இலை போன்ற அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கொம்பு தாவரங்கள், அதாவது மாஸ்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொம்பு தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொம்பு தாவரங்கள், சோ இந்த கொம்பு தாவரங்களை நாங்க வந்து பார்த்தோம்னா தாவரங்கள் கொம்பு தாவரங்கள் அப்படின்னு உடலம் வேறுபட்டிருக்குன்னு சொல்றோம். மாஸ்கள்ல வந்து பார்த்தோம்னா வேர் தண்டு இலை போன்ற அமைப்பு வந்து காணப்பட்டாலும் ஆனா உண்மையான வேர் தண்டு இலை போன்ற அமைப்பு அது கிடையாது. அதான் உண்மையான வேர் தண்டு இலை போன்ற இலையை வந்து ஒத்த அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஈரல் தாவரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது தரையுடன் படர்ந்து இணைப்பு வேர்களால் அதாவது தளத்துடன், அதாவது இந்த ஈரல் தாவரங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தரையோடு பறந்து வாழ்வாங்க. தரையுடன் வந்து அதாவது அந்த தரையோட வந்து இந்த ஈரல் தாவரங்கள் வந்து எதன் மூலமா இணைந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த இணைப்பு வேரிகள் மூலமாக இணைந்திருக்கிறாங்கன்னு சொல்றோம். அந்த இணைப்பு வேரிகளானது வந்து பார்த்தோம்னா ரெண்டு வகைப்படுது அப்படின்னு சொல்றோம். இணைப்பு வேரிகள் வந்து எத்தனை வகைப்படுது? ரெண்டு வகைப்படுது. ஒண்ணு வந்து சம உறை வேரிகள் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா உள் வளரி வேரிகள் அப்படின்னு சொல்றோம். உள் வளரி வேரிகள். சோ சம உறை வேரிகள் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ பிளைனா இருக்கும். உள் வளரி வேரிகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்து இதுதான் உள் வளரி.
ஓகேவா? சோ உள்வளரி அப்படின்றது அதாவது அந்த செல் சுவர்ல இருந்து உள்ள வந்து ஒரு சின்னதா நீட்சி அடைஞ்சு இருக்கக்கூடிய வேரிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இணைப்பு வேரிகள் மூலமா வந்து தரையோட வந்து இந்த ஈரல் தாவரங்களானது வந்து இணைந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த இணைப்பு வேரிகள் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சமவரை வேரிகள், இன்னொன்னு வந்து உள்வளரி வேரிகள். சமவரை வேரிகள் அப்படின்னா பிளைனா இருக்கும். உள்வளரி வேரிகள் அப்படின்னா அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்குன்னா அட்டாச் ஆயிருக்கு, அதாவது அந்த நீட்சி அடைஞ்சு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த ஈரல் தாவரங்கள், சோ இந்த ஈரல் தாவரங்கள்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு வகையான வேரிகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த மாஸ்கில்ல வந்து பார்த்தோம்னா நீண்ட மைய அச்சை பெற்று பல செதில் இலைகளை கொண்டு காணப்படும் அப்படின்னு சொல்றோம். செதில் இலைகளை கொண்டு காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அப்ப செதில் இலைகள்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப வந்து அந்த பிரியோபைட்டோட உடல் அமைப்பு இப்படி இருக்குன்னு சொன்னா, சோ இந்த மாதிரி போவோம். சோ இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செதில் இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. செதில் இலைகள். சோ மாஸ்கில் வந்து பார்த்தோம்னா நீண்ட மைய அச்சை பெற்று நிமிர்ந்து காணப்படக்கூடியது. பல செதில் இலைகளால் வந்து என்ன பண்ணிருக்குன்னா இணைஞ்சு காணப்படும். பல செதில் இலைகள் வந்து அதுல காணப்படும் அப்படின்னு சொல்றோம். நீண்ட மைய அச்சை பெற்று அதாவது பல செதில் இலைகள் வந்து கொண்டு காணப்படக்கூடியது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாஸ்கிலுடைய அதாவது பிரியோபைட்டுகளுடைய பல்வேறு வகையான உடலமைப்பு மற்றும் இனப்பெருக்க முறைகள் வந்து நம்மளுக்கு டயக்ராம் வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து இந்த பிரியோபைட்டுகள் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்காது அப்படின்னு சொன்னோம்னா முன்னே நம்ம பார்த்தோம், அதாவது உண்மையான சோ பிரியோபைட்டுகள் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்காது, வாஸ்குலர் திசுக்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்ப வாஸ்குலர் திசுக்கள் இல்ல அப்படின்னா வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னு யார் சொல்லுவோம், சைலம் மற்றும் புளோயம். சோ சைலம் மற்றும் புளோயம் தான் வந்து வாஸ்குலர் திசுக்கள் சொல்றோம். வாஸ்குலர் திசுக்கள் வந்து கிடையாது, உண்மையான வாஸ்குலர் திசுக்கள் கிடையாது. அதனால வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவா தாவரம் அப்படின்னு சொல்றோம். வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பிரியோபைட்டுகள்ல அந்த உடல் இனப்பெருக்கமானது வந்து பார்த்தோம்னா அதாவது வெற்றிட மொட்டுக்கள். இந்த வெற்றிட மொட்டுக்கள் வழியா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உடல் இனப்பெருக்கத்தை வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு வந்து யார் எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா அந்த வெற்றிட மொட்டுக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து ரிக்ஷியா ஃப்ளூட்டன்ஸ் வெற்றிட மொட்டுக்கள் சொல்றோம். வெற்றிட மொட்டுக்கள் வந்து எடுத்துக்காட்டு யாரு, ரிக்ஷியா ஃப்ளூட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து வேர் மொட்டுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த வேர் மொட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா ஆந்தோசராஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஆந்தோசராஸ் தாவரத்தை வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தாவரம் இருக்கு அப்படின்னா சோ அங்கங்க இப்படி மொட்டுக்கள் வந்து வளர்ச்சி அடையும். அந்த மொட்டுக்கள் வந்து பிரிஞ்சு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புது வேர் மொட்டுகளுக்கு வந்து யாரு, ஆந்தோசராஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சிறு கிளை துண்டாதல் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த சிறு கிளை துண்டாதல் வந்து யார்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டிகோசா, இந்த பிரியாப்டெரிஸ் புரோட்டிகோசா அப்படின்ற தாவரத்துல வந்து துண்டான சிறு கிளைகள் மூலமா இனப்பெருக்கம் வந்து அதாவது உடல் இனப்பெருக்கமானது நடைபெறும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜம்மாக்கள். இந்த ஜம்மாக்கள் வந்து உருவாகுது வந்து எதுல அப்படின்னா மார்கான்ஷியா. எதுல உருவாகும், மார்கான்ஷியா. சோ ஜம்மாக்கள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சோ இந்த மாதிரி தாவர உடல் அமைப்பு இருக்குன்னா இப்படி போயிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சின்னதா ஒரு கப்லை ஸ்ட்ரக்சரா இருக்கும். சோ அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜம்மாக்கள். சோ இந்த ஜம்மாக்குள்ள தான் யார் இருப்பாங்கன்னா ஜெம்யூல்கள் இருப்பாங்க. அந்த ஜெம்யூல்கள் வந்து பிரிஞ்சு வந்து ஒரு புது தாவரத்தை வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்றோம். அதாவது உண்மையான வாஸ்குலர் திசுக்கள் அதாவது சைலம் புளோயம் கிடையாது. அதனால வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவா தாவரம்னு சொல்றோம். உடல் இனப்பெருக்கமானது வெற்றிட மொட்டுக்கள் வந்து நடக்கும் ரிக்ஷியா ஃப்ளூட்டன்ஸ், வேர் மொட்டுக்கள்ல வந்து நடக்கும் ஆந்தோசராஸ், துண்டான சிறு கிளைகள் வந்து பிரியாப்டெரிஸ் புரோட்டிகோசா, ஜம்மாக்கள் வந்து யார் அப்படின்னா மார்கான்ஷியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ ஜம்மாக்கள் வந்து மார்கான்ஷியா வழியா நடைபெறும். உண்மையான அதாவது முட்டை கரு இணைவு பாலினப்பெருக்கம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா முட்டை
கரு இணைவு அப்படின்னு சொல்றோம். முட்டை கரு இணைவு அப்படின்னு சொல்றோம். சோ இங்க அதாவது ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள், ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகளானது என்ன பண்ணும் அப்படின்னா பல செல்களால் ஆன ஓகேவா உரையால் சூழப்பட்டு காணப்படும். உரையால் சூழப்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா பாலின பெருக்கம் வந்து முட்டை கரு இணைவு மூலமா நடக்கும். ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் வந்து பல செல்களான உரையால் சூழப்பட்டு காணப்படும் சொல்றோம். சோ இங்க அதாவது இந்த ஆண் வித்தகமானது அதாவது ஆண் கேமெட்டானது என்ன பண்ணும் அப்படின்னா மெல்லிய அதாவது மென் நீர்படலத்தில் நீந்தி ஓகேவா ஆண் கேமெட்டானது மெல்லிய நீர்படலத்தில் நீந்தி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெண் கேமெட்டை போய் சென்றடையும். சோ அப்ப பெண் கேமெட்டை சென்றடைஞ்சு அங்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முட்டை கருவுறுதல் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா ரைட். சோ இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா அதாவது அந்த வித்தக செல்லானது என்ன பண்ணும் அப்படின்னா கொன்றல் இல்லா பகுப்புக்கு உட்பட்டு, கொன்றல் இல்லா பகுப்புன்னா என்னது மைடாசிஸ். அப்ப கொன்றல் இல்லா பகுப்பிற்கு உட்பட்டு எண்ணற்ற ஓகேவா கரு முட்டைகளை வந்து அது உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா இந்த வித்தக செல்லானது கொன்றலில்லா பகுப்புக்கு உட்பட்டு எண்ணற்ற கருமுட்டை செல்களை வந்து அது உருவாக்கும். சோ அந்த கருமுட்டை செல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒற்றை மையத்துல காணப்படும் அப்படின்னு சொல்றோம். கருமுட்டை செல்களானது ஒற்றை மையத்தில் காணப்படும். கொன்றலில்லா பகுப்புக்கு உட்பட்டு அதாவது வேறுபாடு உறாத செல் பகுப்பை ஓகேவா சோ வேறுபாடு உறாத செல் பகுப்பை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கருமுட்டையோட முதல் பகுப்பானது எப்படி நடக்கும் அப்படின்னா இப்படி கிடைமட்டமா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் பகுப்பு வந்து கிடைமட்டமா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நுனிசெல் பகுப்போட இதுவும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதாவது வித்தக செல்லானது கொண்டலில்லா பகுப்பிற்கு உட்பட்டு எண்ணற்ற ஓகேவா செல் திரள்கள் அதாவது செல் பகுப்படைஞ்சு எண்ணற்ற செல் பகுப்படைஞ்சு சின்னதா கருமுட்டைகளை வந்து உருவாக்கும். அவங்க வந்து ஒற்றை மையத்தில் இருப்பாங்கன்னு சொல்றோம். நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா அதாவது அந்த கருமுட்டையோட முதல் பகுப்பு அந்த கருமுட்டை செல்லோட முதல் பகுப்பு வந்து கிடைமட்டமா நடக்கும்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம அந்த நுனிப்புறமாவும் வந்து வளர்ச்சி அந்த கரு வளர்ச்சியானது தொடங்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட். இங்க ஒரு வித்தக தாவரமானது சோ என்னென்ன வந்து பெற்றிருக்கலாம் அப்படின்னா அதாவது பாதம், சீட்டா, விடி, வித்தகம். சோ ஒரு வித்தக தாவரமானது பாதம், சீட்டா, வெடி, வித்தகம் அப்படின்ற மூன்றையும் வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வித்தக தாவரத்தினுடைய பாதமானது யாருக்குள்ள புதைஞ்சிருக்கும் அப்படின்னா கேபிட்டக தாவரத்தினுள் புதைந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டக தாவரத்தினுள் புதைந்து காணப்படும். சோ அப்படி புதைந்து காணப்படுறதுனாலதான் ஏன்னா பிரயோபைட்டுகளை வந்து யார் வந்து அதாவது வித்தக தாவரம் வந்து யாரை வந்து சார்ந்து இருப்பாங்க அப்படின்னா கேபிட்டக தாவரத்தை வந்து சார்ந்து இருப்பாங்க. அப்ப அந்த வித்தக தாவரத்தினுடைய பாதமானது யாரு கூட புதைஞ்சிருக்குன்னா கேபிட்டக தாவரத்துல புதைஞ்சிருக்கு. சோ அது கேபிட்டக தாவரத்துல புதைஞ்சிருக்கிறதுனால அந்த வித்தக தாவரத்துக்கு தேவையான நீர் மற்றும் ஊட்டப்பொருட்கள் வந்து அது எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு இது வந்து பார்த்தோம்னா ரைசாய்டுகள் அப்படின்னா வேறு ஒத்த அமைப்பு ரைசாய்டுகள் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து என்னது ஆதார பற்று உறுப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா சோ இது வந்து இது இலை போன்ற அமைப்பு. சோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சீட்டா. இது வந்து வெடி வித்தகம். சோ இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம்.
சோ இந்த இடத்துல இருந்து இங்க இருக்கிறவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட். இப்போ இந்த ஸ்போரோஃபைட்டோட பாதம், சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாதம், சோ யாருக்குள்ள புதைஞ்சிருக்காங்கன்னா கேமிட்டோபைட்டுக்குள்ள புதைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கேமிட்டோபைட்டுக்குள்ள புதைஞ்சிருக்கிறதுனால இங்க இருந்து அவங்க உணவூட்டத்தை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். வித்தக தாவரத்தினுடைய பாதமானது கேமிட்ட தாவரத்தினுள் புதைந்து காணப்படும். சோ அப்படி புதைந்து காணப்படுறதுனால அந்த கேமிட்ட தாவரத்துல இருந்து வித்தக தாவரத்துக்கு தேவையான ஊட்டப்பொருட்கள் நீர்மெல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த வித்தக தாவரத்துல காணப்படக்கூடிய ஓகேவா, சோ இந்த வித்தக தாவரத்தில் காணப்படக்கூடிய அந்த செல்களானது குன்றல் பகுப்படைந்து அப்படி சொல்றோம். சோ வித்தக தாவரத்தினுடைய அந்த செல்களானது குன்றல் பகுப்படைந்து ஒற்றை மடிய வித்துக்களை வந்து தோற்றுவிக்கும் அப்படி சொல்றோம். ஒற்றை மடிய வித்துக்களானது தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ வித்தக தாவரத்தினுடைய செல்களானது குன்றல் பகுப்படைந்து ஒற்றை மடிய வித்துக்களானது தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ரைட். சோ இந்த ஒற்றை மடிய வித்துக்களானது தோற்றுவிக்கப்பட்டாலும் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிலைத்த கேமிட்டோபைட், நிலைத்த நீண்ட கேமிட்டோபைட் வந்து அதாவது பசுமையான நிலைத்த நீண்ட கேமிட்டோபைட் சந்ததியை வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். இங்க கேமிட்டோபைட்டை சார்ந்துதான் யார் இருக்கிறாங்க அப்படின்னா வித்தக தாவரம் அதாவது ஸ்போரோஃபைட் ஆனது காணப்படுது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இவங்க வந்து நீண்ட அதாவது பசுமையான நிலைத்த நீண்ட கேமிட்டோபைட் வந்து வாழ்க்கை சுழற்சி காணப்படுது. அந்த பசுமையான கேமிட்டோபைட் அதாவது கேமிட்டோபைட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கிறாங்க யார் அப்படின்னா இந்த வித்தக தாவர நிலை அதாவது ஸ்போரோஃபைட் வந்து யார் சார்ந்து இருக்கணும் அப்படின்னா கேமிட்டோபைட்டை வந்து சார்ந்து இருக்கணும். வித்தக தாவரம் வந்து ஒற்றை மடிய வித்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒற்றை மடிய வித்துக்கள் வந்து பரவுறதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த வித்துக்கள் பக்கமா வந்து என்ன அமைப்பு இருக்கும் அப்படின்னா இலேட்டஸ். இவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இலேட்டர் அப்படின்றது வந்து அந்த ஒற்றை மடிய வித்துக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவுறதுக்கு வந்து காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம் அப்படின்னா மார்கான்ஷியா. எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம் மார்கான்ஷியா அப்படின்னு சொல்றோம். ஒற்றை மடிய வித்தக தாவரத்தை சூழ்ந்து என்ன இருக்கும் அப்படின்னா இலேட்டர்கள் இருக்கும். அந்த இலேட்டர்களோட வேலை என்ன அப்படின்னா கனி வந்து வித்துக்கள் வந்து பரவுறதுக்கு வந்து காரணமா இருக்கிறாங்க. அதாவது ஒரு வித்தக தாவரத்துல வந்து கருமுட்டை, கரு, வித்தகம் இவங்க மூணுத்தையுமே குறிக்கிறாங்க. அதாவது வித்தக தாவரத்துல வந்து யார் அப்படின்னா கருமுட்டை, கரு, வித்தகம் வந்து மூணுமே இருக்கு. இது மூணு தான் சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம் வித்தக தாவர நிலை அப்படின்னு சொல்றோம். இங்க பிரயோபைட்டுகளை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது நிலைத்த நீண்ட பசுமையான கேமிட்டோபைட் வந்து அதாவது கேமிட்டோபைட் தான் சார்ந்து இருக்கு. அந்த கேமிட்டோபைட்டை சார்ந்துதான் யார் இருக்கிறாங்க அப்படின்னா வித்தக தாவரமானது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வித்தக தாவரம் எப்பயுமே யாரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா கேமிட்டோபைட் தாவரத்தை வந்து கேமிட்டோபைட் சந்ததியை வந்து சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வாழ்க்கை சுழற்சியில வந்து பார்த்தோம்னா ஒற்றை மடியம் மற்றும் இரட்டை மடியம் வந்து மாறி மாறி அதாவது அந்த வாழ்க்கை சுழற்சியானது ஒற்றை மடிய இரட்டை மடிய அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வருது. சோ மாறி மாறி வந்தாலும் அதான் நிலைத்த கேமிட்டோபைட் வந்து அதிக டாமினேட் அதாவது நிலைத்த கேமிட்டோபைட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓங்கி நிலையில இருக்கிறதுனால அந்த ஸ்போரோபைட் வித்தக தாவர நிலை வந்து யாரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த கேமிட்டோபைட்டை வந்து சார்ந்துதான் இந்த வித்தக தாவர நிலையானது வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து இந்த 1957 அதாவது 1957 ப்ரோஸ்கயார் இந்த ப்ரோஸ்கயார் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரயோபைட்டுகளை வந்து 3 வகுப்புகளா வந்து பிரிக்கிறார். ஹெபாட்டிகாப்சிடா, ஆந்தோசெராப்சிடா, அடுத்து பரையாப்சிடா. இந்த ப்ரோஸ்கயார் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா 1957 3 வகுப்புல பிரிக்கிறார். ஹெபாட்டிகாப்சிடா இதுல வந்து பார்த்தோம்னா ரிக்ஷியா, மார்கான்ஷியா, அடுத்து ரியல்லா, அடுத்து போரெல்லா. சோ இவங்க எல்லாமே வந்து எதுல வருவாங்கன்னா ஹெபாட்டிகாப்சிடால வந்து வருவாங்க. அடுத்து ஆந்தோசெராஸ் ஆப்டிராஸ்ல வந்து பார்த்தோம்னா ஆந்தோசெராஸ், அடுத்து டென்ட்ரோசெராஸ் அப்படின்னு 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க ஆந்தோசெராஸ் அதுல.
இதுல வந்து பார்த்தோம்னா பிரயாக்சிடால வந்து பார்த்தோம்னா ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம், ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம். சோ இவங்க வந்து 3 பேர் இருப்பாங்க. சோ இந்த ஸ்ப்ரோஸ் கயார் அப்படின்றது வந்து 1957 பிரியோபைட்டில 3 வகைகளா பிரிக்கிறாரு. ஒன்னு ஹெபாட்டிக் காப்சிடா, ஆந்தோசெராப்சிடா, பிரயாக்சிடா. ஹெபாட்டிக் காப்சிடா வந்து ரிக்ஷியா, மார்கான்ஷியா, ரெயல்லா, கோரெல்லா. ஆந்தோசெராடாப்சிடா வந்து பார்த்தோம்னா ஆந்தோசெராஸ், டென்ட்ரோசெராஸ். பிரயாக்சிடா வந்து பார்த்தோம்னா ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம் அப்படின்னு சொல்றோம். ரைட். சோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிரியோபைட்டிலுடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படி சொல்றோம். சோ பிரியோபைட்டுகள் வந்து பார்த்தோம்னா அதாவது ஸ்பாக்னம் தாவரங்கள், இந்த ஸ்பாக்னம் தாவரங்கள் வந்து அதிக அளவுல வந்து புவியில வளர்ந்து மடிந்து பின்னர் பூமியில் புதையுண்டு என்னவா மாறுறாங்க அப்படின்னா பீட். சோ அப்ப பீட் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா அதாவது முதிர்ச்சியுறாத நிலக்கரி அப்படின்னு அவங்கள சொல்லலாம். யார? இந்த பீட் முதிர்ச்சியுறாத, ஓகேவா? பீட் அப்படின்றவங்க முதிர்ச்சியுறாத நிலக்கரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த முதிர்ச்சியுறாத நிலக்கரி அப்படின்னு சொல்றோம். அதாவது தாவர திசுக்கள் வந்து பகுதியாக வந்து சிதைவடைஞ்சு உருவாகக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்றோம். அப்ப இந்த ஸ்பாக்னம் தாவரங்கள் வந்து பூமியில வந்து மிகுதியாக வளர்ந்து மடிந்து பின்னர் பூமியில் புதையுண்டு என்னவா மாறுறாங்கன்னா பீட்டா மாறுறாங்க. சோ இந்த பீட் வந்து பார்த்தோம்னா அதாவது வடக்கு ஐரோப்பாவால, சோ வடக்கு ஐரோப்பா அப்படின்னா பர்டிகுலர்ல வந்து பார்த்தோம்னா நெதர்லாந்துல என்னவா பயன்படுது? நெதர்லாந்துல வந்து பார்த்தோம்னா எரிபொருளா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். எது அப்படின்னா இந்த பீட். சோ அது மட்டும் இல்லாம இந்த பீட்ல வந்து நைட்ரேட்டுகள், அடுத்து வந்து பார்த்தோம்னா பழுப்பு சாயம், நைட்ரேட்டுகள், பழுப்பு சாயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா டானின். சோ இது எல்லாமே இந்த பீட்ல இருந்து நம்ம பெறப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பாக்னம் தாவரமானது அதிக அளவுல பூமியில வளர்ந்து மடிஞ்சு பின்னர் வந்து பீட்டா மாறுது. அது வடக்கு ஐரோப்பால வந்து அதாவது நெதர்லாந்துல வந்து எரிபொருளா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த பீட்ல இருந்து நைட்ரேட்டுகள், பழுப்பு சாயம் மற்றும் டானின்களானது பெறப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்பாக்னம் மற்றும் இந்த பீட், சோ இந்த ஸ்பாக்னம் மற்றும் பீட் ஆனது வந்து பார்த்தோம்னா அதாவது அதிக அளவுல நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால அதாவது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தோட்டக்கலை துறையில வந்து பார்த்தோம்னா பேக்கேஜிங் மெட்டீரியல் அடைக்கிறதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்றோம். எது அப்படின்னா ஸ்பாக்னம் மற்றும் பீட். அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதிக அளவுல நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால தோட்டக்கலை துறையில வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா அதாவது எதுக்காக பயன்படுதுன்னா நீரை தேக்கி வைக்கிறதுக்காக தோட்டக்கலை துறையில இந்த ஸ்பாக்னம் மற்றும் பீட் அப்படின்றது பயன்படுது. சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது மார்கான்ஷியா பாலிமார்பா, இந்த மார்கான்ஷியா பாலிமார்பா அப்படின்றது நுரையீரல் காச நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஓகேவா? எதுக்காக பயன்படுது? நுரையீரல் காச நோய் அப்படின்னு சொல்றோம். மார்கான்ஷியா பாலிமார்பா அப்படின்றது எதுக்காக பயன்படுதுன்னா நுரையீரல் காச நோயை குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்பாக்னம், ஓகேவா? ஸ்பாக்னம், பாலிட்ரைக்கம், ஒன்னு வந்து ஸ்பாக்னம், ரெண்டு வந்து பிரயம். ஸ்பாக்னம், பாலிட்ரைக்கம், பிரயம் இது எல்லாமே வந்து உணவாக பயன்படுது அப்படின்னு சொல்றோம். உணவாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றோம். இந்த பிரியோபைட்டுகளானது தாவர வழிமுறை வளர்ச்சியில் மண் தோன்றுதலுக்கும் மண் வளர்ச்சிக்கும் காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். யார் அப்படின்னா அந்த பிரியோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். சோ பிரியோபைட்டுகளோட பொருளாதார முக்கியத்துவம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிக அளவிலான ஸ்பாக்னம் வந்து தரையில வளர்ந்து மடிந்து பின்னர் பூமியில் புதையுண்டு பீட்டா மாறுறாங்க. சோ பீட் அப்படின்றது முதிர்ச்சியுறாத நிலக்கரி அப்படின்னு சொல்லலாம். சோ அது வந்து அதாவது வடக்கு ஐரோப்பாவில் வந்து குறிப்பா நெதர்லாந்து வந்து எரிபொருளா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்பாக்னம், பீட் இது ரெண்டுமே வந்து தோட்டக்கலை துறையில வந்து அதாவது நீரை தேக்கி வைக்கும் திறன் அதிகமா கொண்டு இருக்கிறதுனால தோட்டக்கலை துறையில வந்து அடைக்கும் பொருளா வந்து அது பயன்படுதுன்னு சொல்றோம்.
மார்கான்ஷியா பாலிமார்க் அப்படின்றது நுரையீரல் காசநோயை குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸ்பாக்னம், பாலிட்ரைகம், பிரயம் இது வந்து உணவாக பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பிரயோபைட்டுகள் வந்து பார்த்தோம். சோ பிரயோபைட்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது பாசிகளோட உடல் அமைப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த பாசிகளோட உடல் அமைப்பு பெரும்பாலும் அது எங்க தான் இருக்குன்னா நீர்ல தான் இருக்கும். சோ கவட்டு கிளைத்தல், அதே மாதிரி ஈருடுல வடிவ அமைப்பு, அடுத்து பேரனைமா திசு வளர்ச்சி. சோ இந்த பண்புகளோட அடிப்படையில தான் பாசிகள் இருந்து பிரயோபைட்டுகள் வந்து வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்றோம். இப்போ பிரயோபைட்டுகள் வந்து எங்க வாழும் அப்படின்னா பெரும்பாலும் நிழலான ஈரமான இடங்கள்ல வாழக்கூடிய எளிய நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து வாஸ்குலர் திசுக்கள் கிடையாது, அதாவது சைலம் புளோயம் கிடையாது. அதனால வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவாத தாவரங்கள் சொல்றோம். வாழ்க்கை சுழற்சியை வந்து நிறைவு செய்து இருக்கிறதுக்கு யார் தேவைன்னா நீர் தேவை அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த சிவராம் கேஷியா இந்திய பிரியாலஜியின் தந்தைன்னு சொல்றோம். அவர் வந்து பார்த்தோம்னா அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டுக்கிறாரு. என்ன புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வெஸ்டர்ன் அந்த சிவராம் கேஷியா அப்படின்றவரு அதாவது லிவர் வேட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஹிமாலயஸ் அண்ட் பஞ்சாப் கிளைம்ஸ் அப்படின்ற புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் வந்து அச்சின் சோனி ஷல்லா அப்படின்ற ஒரு பிரயோபைட்டையும், சாட்சியா, அடுத்து சிவாடியல்லா, ஸ்டீபன் சோ இந்த பிரயோபைட்டுகள் வந்து அவரு கண்டுபிடிச்சுக்கிறாரு. சோ பிரயோபைட்டுகள் அப்படின்றது பொதுவா வந்து பார்த்தோம்னா இலை, வேர், தண்டு என வேறுபாடு விடாத உடலத்தை பெற்ற கேமிடோபைட் சந்ததியை சார்ந்த தாவரமாகவும் சொல்றோம். பெரும்பாலும் நிலத்தில் இருப்பாங்க. சோ நீர்ல வந்து யாரா இருப்பாங்கன்னா ரிக்ஷியா மற்றும் ரிக்ஷியா ஃபிளிட்டேட்ஸ் வந்து நீர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். பிரயோபைட்டுகள் வந்து உடலமைப்பு வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. சோ இங்க வந்து பார்த்தோம்னா ஈரல் தாவரங்கள், கொம்பு தாவரங்கள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க உடல் அமைப்பு. சோ இந்த கொம்பு மாஸ்கில் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றோம் அப்படின்னா வேர், தண்டு, இலை போன்ற அமைப்பு பெற்று இருந்தாலும் ஆனா உண்மையான வேர், தண்டு, இலை போன்ற அமைப்பு அது கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஈரல் தாவரங்கள் வந்து தரையோட நிலம் படர்ந்து காணப்படுவாங்க. அந்த தரையுடன் வந்து இணைப்பு வேரிகளா இணைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த இணைப்பு வேரிகளை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சமவுரை வேரிகள், இன்னொன்னு வந்து உள்வளரி வேரிகள் சொல்றோம். இந்த வேரிகள் மூலமா தான் அவங்க அட்டாச் ஆயிருக்கான்னு சொல்றோம். அதே மாதிரி மாஸ் தாவரங்கள் வந்து பார்த்தோம்னா நீண்ட மைய அச்சை கொண்டு காணப்படக்கூடிய பல செதில் வந்து சூழப்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பிரயோபைட்டுகள் வந்து உண்மையா அதாவது வாஸ்குலர் திசுக்கள் கிடையாது. அதனால வாஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவா தாவரங்கள் சொல்றோம். உடலை இனப்பெருக்கமானது வந்து வெற்றிட மொட்டுக்கள் வந்து ரிக்ஷியா ஃபிளிட்டன்ஸ்லயும், வேர் மொட்டுக்கள் வந்து ஆந்த்ரோசராஸ், அதாவது சிறுகிளை துண்டாதல் வந்து பார்த்தோம்னா புருட்டிகோசா. ஓகேவா? சோ பிரயாப்சிடா புருட்டிகோசா அப்படின்ற தாவரத்திலும் ஜெம்மாக்கள் வழியா வந்து மார்கான்ஷியாவிலும் வந்து நடக்கும்னு சொல்றோம். உண்மையான அதாவது பாலின பெருக்கம் வந்து முட்டை கருவுறுதல் வந்து நடக்கும்னு சொல்றோம். முட்டை கருவுறுதல் அப்படின்னா ஆண் பெண் கேமெட்டுகள் தனித்தனியா இருக்கும். அந்த ஆண் கேமெட்டானது மென்படல அதாவது ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் வந்து பல செல்களான உரையால் சூழப்பட்டிருக்குன்னு சொல்றோம். பாதுகாப்பா இருக்கும். அந்த ஆண் கேமெட்டானது மெல்லிய நீர் படலத்துல நீந்தி போயிட்டு யாரை ரீச் ஆகணும் அப்படின்னா பெண் கேமெட்டோபைட்டை வந்து ரீச் ஆகணும்னு சொல்றோம். இங்க அந்த அதாவது கேமெட்டோபைட்டோட முதல் சந்த அந்த வித்தக தாவரமானது வந்து பார்த்தோம்னா குன்றலில்லா பகுப்படைஞ்சு பல செல்களை கொண்ட ஒரு கரு அதாவது செல் பகுப்பை வந்து உருவாக்கும் சொல்றோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரு வித்தகத்தோட முதல் பகுப்பானது கிடைமட்டமாகவும் நுனி நோக்கிய பகுப்பும் வந்து நடக்கும் சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா மார்கான்ஷியா தாவரத்தை வந்து சொல்லலாம். ஒரு பிரயோபைட்டானது வந்து பார்த்தோம்னா அதாவது கேமெட்டோபைட் மற்றும் ஸ்போரோபைட் ரெண்டுத்தையும் பெற்றிருக்கும். ஸோ அந்த வித்தக தாவரத்துல வந்து பார்த்தோம்னா பாதம், சீட்டா, வெடி வித்தகம் அப்படின்னு சொல்லி மூணையும் பெற்றிருக்கும்னு சொல்றோம். அந்த வித்தக தாவரத்துடைய பாதமானது கேமெட்டோபைட் தாவரத்தோட புதைஞ்சிருக்கும்னு சொல்றோம். அப்படி புதைஞ்சிருக்கிறதுனாலதான் ஏன்னா வித்தக தாவரமானது கம்ப்ளீட்டா யாரை சார்ந்திருக்குன்னா ஸ்போரோபைட்டை வந்து கேமெட்டோபைட்டை வந்து சார்ந்திருக்காங்க. அப்படி சார்ந்திருக்கிறதுனாலதான் அந்த வித்தக தாவரத்துடைய பாதமானது கேமெட்டோபைட் தாவரத்துடைய பாதத்தோட புதைஞ்சிருக்குன்னா அந்த பாதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கிருந்து ஊட்டச்சத்து பொருட்களையும் நீரையும் வந்து அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வித்தக செல்லானது வந்து பார்த்தோம்னா குண்டல் பகுப்படைந்து ஒற்றைமடிய வித்துக்களை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லும். அந்த ஒற்றைமடிய வித்துக்கள் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியா புதுசா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு புதிய பிரயோபைட் தாவரங்களை வந்து உருவாக்கும்னு சொல்லும். இங்க கேமெட்டோபைட் சந்ததியானது வந்து நிலைத்த பசுமையான கேமெட்டோபைட் சந்ததியை வந்து சார்ந்தது. இதுதான் வந்து இங்க ஓங்கிய நிலையில இருக்கும். ஸ்போரோபைட் வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கன்னா கேமெட்டோபைட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ அடுத்து பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தோம். இந்த பிரயோபைட்டுகளோட பொருளாதார முக்கியத்துவம். சோ அதாவது அதிக அளவுல வளரக்கூடிய ஸ்டாக்னன்ட் தாவரங்களானது நிலத்தில் புதையுண்டு
மடிந்து நிலத்தில் புதையுண்டு பீட்டா மாறுது. பீட் அப்படின்றது முதிர்ச்சி அடையாத நிலக்கரின்னு சொல்லலாம். அது வந்து வடக்கு ஐரோப்பாவில குறிப்பா நெதர்லாந்து எரிபொருளா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றோம். அடுத்து ஸ்டாக்னம் மற்றும் பீட் அப்படின்றது அதிக அளவுல நீரை தேக்கி வச்சக்கூடிய திறன் இருக்கிறதுனால அவங்கள வந்து தோட்டக்கலை துறையில அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. மார்க்கன்ஷியா பாலிமார்பா அப்படின்றது நுரையீரல் காசநோயை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸ்டாக்னம், பாலிட்ரைக்கம், பிரயம் இது எல்லாமே வந்து உணவா பயன்படுது. சோ பிரயோபைட்டுகள் வந்து தாவர வழிமுறை வளர்ச்சிகள் வந்து மண் தோன்றுவதற்கும் மண்ணை வந்து நல்லா பகுப்படைய செய்து அந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கும் ஒரு வழிமுறை வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா பிரயோபைட்டுகள் அப்படின்னு சொல்லி. ஓகே சில்ட்ரன், இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சு. மீதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.